ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் கப்பா செய்யலாம். கப்பான ஒன்றும் இல்லை, மரவள்ளிக்கிழங்கு. அது 1 கிலோ எடுத்துருக்கிறேன். ஒரு குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு விசில் போடலாம். ரொம்ப விசில் போடக்கூடாது, இல்லை ரொம்ப குழஞ்சிரும். உடனே எடுத்துடணும். இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதை தோலெல்லாம் உரிச்சிட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து 4 பார்ட்டாக பிரித்து வச்சுக்கலாம். இந்த 1 கிலோ மரவள்ளிக்கிழங்கை இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம கபாப் செய்ய போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் எண்ணெய், 1 டீஸ்பூன் தயிர், கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்து நம்ம வேக வச்ச மரவள்ளிக்கிழங்கு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்ம சிக்கன் கபாப் மாதிரியே மரவள்ளிக்கிழங்கு கபாப் ரொம்ப சுவையாக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம சிக்கன் கூட கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரவள்ளிக்கிழங்கு கபாபு. இப்போ நம்ம அடுத்த டிஷ்ஷுக்கு போயிடலாம். இப்போ அதுக்கு ஒரு தக்காளி, கொஞ்சம் ஒரு 50 கிராம் போல் போன்லெஸ் சிக்கனு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகா, கேப்சிகம்மு, வெங்காயம் 1, 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், உப்பு எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். போன்லெஸ் சிக்கனை போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளியும் 2 பச்சை மிளகாவும், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக புதினா தழை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வதக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூனு மிளகாப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். இது பிரியாணிக்கு நம்ம எப்படி செய்வோமோ ஆஸ் இட் இஸ் அதே தான் செய்யணும். சேம் ப்ரொசீஜர் செஞ்சுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கேப்சிகம் போட்டு வதக்கலாம் ஃப்ளேவருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் அது வெந்துடுச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லிக்விடாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச மரவள்ளிக்கிழங்கு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்ம சுவையான கப்பா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய மரவள்ளிக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோவில் 4 பார்ட்டாக பிரித்து வச்சுக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்குறேன். நிறைய சேர்த்தா பிரியாணிக்கு இன்னும் சுவையாக இருக்கும், பிரியாணி மாதிரியே. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கேரளா ஸ்பெஷல் கப்பா பிரியாணி. இப்போது 3rd டிஷ்ஷுக்கு போயிடலாம். அதுக்கு பொடிசா கட் பண்ண வெங்காயம் 1, மரவள்ளிக்கிழங்கு 3வது பார்ட்டு, கொஞ்சம் ஒரு தக்காளி, 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கிரேவிக்கு ஒரு 50 ml தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து 2 ஏலக்காய் சேர்த்து வதக்கிட்டு 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் சேர்த்து பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். ஒரு தக்காளி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம எல்லா மசாலாவையும் எடுத்து அதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கி வரட்டும் எண்ணெயில். இப்போ நல்லா வதங்கி வந்து நம்ம 50 கிராம் எடுத்து வச்ச தேங்காய் பால் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் கலந்து விட்டோன்னே ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ நம்ம வேக வச்ச மரவள்ளிக்கிழங்கு 3 பார்ட்டாக எடுத்து வச்சதில் 3வது பார்ட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ ரொம்ப கொதிக்கக்கூடாது, தேங்காய் பால் ஊற்றணும். இப்போ எடுத்து நம்ம சுவையான மரவள்ளிக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சி. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக. இப்போ 4வது நம்ம மரவள்ளிக்கிழங்கு அல்வாவுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் மரவள்ளிக்கிழங்கு 4வது பார்ட் எடுத்து போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் மிளகா விதையும், கொஞ்சம் பூசணி விதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 50 ml தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்சியில் ரொம்ப நைஸாக ஆட்டக்கூடாது, ஒன்றும் பாதியமாக ஆட்டணும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச விழுது அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கலரி எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப நைஸாக அரைச்சா பேஸ்ட்டு மாதிரி கோந்து மாதிரி ஆகிடும். இப்போ தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்கணும், ஏன்னா அது கலர் நல்லா வர்றதுக்கோசரம். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து வதக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி எடுத்தால் சுவையான மரவள்ளிக்கிழங்கு ஹல்வா ரெடி.
ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சுவையாக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம மிளகு விதையும் பூசணிக்காய் விதையும் ஏன் சேர்க்குறோன்னா அது வந்துட்டு மரவள்ளிக்கிழங்கு வெறுமா அரைச்சா வந்துட்டு இது மாதிரி இருக்கும், ஜாம் மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். இது சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ரொம்ப எம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 4 டிஷ்ஷும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இல்லை, 4 டிஷ்ஷும் ரொம்ப சுவையாக இருந்துச்சு. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.